ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்க்கு பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் வாழைப்பழம் எடுத்துருக்கேங்க. நல்லா கனிஞ்ச பழமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இந்த பழத்துலேருந்து ஒரு 3 பழத்தை எடுத்து நான் தோல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழத்தோடவே ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க வாசனைக்காக. இதோடவே ஒரு அரை கப் அளவு கருப்பட்டி எடுத்திருக்கேன். நல்லா இடித்து பொடியாக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். நான் இந்த சைஸில் ஒரு கட்டி நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு அரை கப் அளவு வந்துச்சு, அதை தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. நீங்கள் கருப்பட்டிக்கு பதிலாக வெல்லம், நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அரை கப் அளவு தேங்காய் துருவல் எடுத்துருக்கேங்க. அதையும் சேர்த்துட்டு இப்போ இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதை இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போது இதில் ஒரு பிஞ்சளவு குக்கிங் சோடாவும் ஒரு பிஞ்சளவு சால்ட் உப்பும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடலாம். இதோடவே நான் ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து நல்லா கலந்து விடலாம். நமக்கு தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தண்ணி வேணாம். இப்போது தண்ணி சேர்க்காமல் நான் எல்லா மாவும் இந்த அளவுக்கு கலந்துருக்கேன். இது கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, அதிகமாகிடும். போண்டா மாவு பதத்துக்கு கலந்து விட்டால் போதும். மாவு சேர்த்து இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, இந்த பக்குவத்தில் இருக்கணும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம். மாவு நல்லா ஊறி இருக்கு இந்த அளவுக்கு. இப்போ இது நம்ம ஒவ்வொன்றா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. தீயை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ஆயிலில் இருக்க வேணாம். ரொம்ப ஆயிலில் இருந்ததுன்னா நமக்கு உள்ளே இருக்கிற மாவு மட்டும் வேகாமல் மேலே மட்டும் நல்லா சோர்ந்து வந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்னதாக போண்டாவாக போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் போட்டுக்கோங்க. நீங்கள் இதே மாவை குழி பணியார கடாயிலையும் நெய் விட்டு ஊற்றி நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா நெய்யோடைய வாசனையோட சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். போட்ட உடனே திருப்பி விட வேணாம், அதுவே நல்லா மேலே எழுந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு, நல்லா பொங்கி மேலே எழுந்து வந்திருக்கு பாருங்கள். இதை ஒவ்வொன்றா திருப்பி விட்டுக்கலாம். நல்லா ஒன்று போல் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும்.
இப்போது எல்லாம் ஒன்று போல் சிவந்து வந்திருக்குங்க. பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம இதை கடாயிலேருந்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எண்ணெயும் குடிக்காது இது. சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இது நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போது மீதி இருக்கிற மாவையும் வந்து இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இது பசங்க ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வரும்போது ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.